இப்ப பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா, பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். ஒரு அது ஓகே, அது சிம்பிளா ஓகே. ஒரு டிகிரின்னு நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயும் கொஞ்சம் செல்லமா, வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும்ல சார். வெளியில வேணுங்கிற போயிட்டு அளவுனா? வர்றாங்க அப்படி இப்படின்னாலாம் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. ஒரு சொந்த அப்படிதான் வீடு வேணுங்களா சார்? கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லயும் அவங்க இருக்கணும். அதான் மாதிரி அதுக்கு என்னன்னு சொல்லிட்டுனா ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க வீடு வேணும், கார் வேணும்னு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல என்ன அத சொன்னா ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். ஆமாங்க ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா ஹாஸ்பிட்டல் சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். சரி அது தப்பு இல்லைங்க சார். அது தப்பு நியாயம் இல்லைங்க, தானேங்க அது சார். என்ன தப்பு இருக்கு? இத்தனை வருஷமா சரி, சரி, நாங்க சரி. இத்தனை வருஷமா அவங்க சைடு மட்டுமே தாங்க சார் டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஓ இது வரைக்கும் நீ வாங்கிட்டு இருந்த, இது ஏன் டர்ன்ரா, இனிமேல் நான் வாங்குறேன். வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இத்தனை நாள் நம்ம பொண்ணு அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்க மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு சொந்த வீடு, சொந்த காரு, எவ்வளவு பவ்யமா கேக்குறீங்கம்மா. சார் பொண்ணை செல்லமா வளர்த்திட்டோம் இல்லைங்க சார். இவங்க எப்படி வளர்த்தி இது பண்ணாங்களோ இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்க சார். பையன் வந்து நம்மளை பார்க்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும். பையன் வந்து ஒரு பையனை படிக்க வச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிற அப்படி பையன் நம்மளை இப்படி பார்த்துக்கிற அப்படின்றது காலங்காலமாக இவங்க தான் சார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது இல்லவே இல்லைங்க சார். இப்போ எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு இல்லைங்க சார். பொண்ணு படிச்சிருக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கணும், பொண்ணு அவங்க சொன்ன மாதிரி அப்ராடு போகணும், நாங்களும் அப்ராடு போகணும், கூட போகணும் சார். எனக்கு வந்து ஜெர்மன் ரொம்ப பிடிக்கும் சார். ஜெர்மன் போகணும், சுவிட்சர்லாந்து போகணும். இந்தியாவை இன்னும் கிராஸ் பண்ணல சார் பார்டரை. எங்களுக்கு இருக்க ஒரே சான்ஸு பொண்ணுக்கு டெலிவரி ஆனா அதை சாக்க வச்சுட்டு நாங்க ஃபாரின் போயிடுவோம். ரெண்டாவது பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தோம், கோயம்புத்தூர் பொண்ணு. எல்லாம் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு என்கேஜ்மெண்ட் முடிய போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் இருந்து அம்மாவும் அப்பாவும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்தாங்க, என் வீட்டில் ஒரு 6 டாக் இருந்தது. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, இதில் செலவெல்லாம் யார் பார்ப்பான்னு கேட்டாங்க. இந்த மாப்பிள்ளை தான் பார்க்கணுமாண்ணா. ஆமாங்கன்னா நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், விட்டுட்டேன், வீட்டில் இருக்கிறேன். நைட்டோட நைட்டாக நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னால் உன் அம்மாவை வந்து நீ ஹோம் ஏஜுக்கு அனுப்பிடு. சொல்றாங்க அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க அம்மாவெல்லாம் அதாவது என்கேஜ்மெண்ட் ஒரு 2 நாள் இருக்குது. அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டா, அம்மாவெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன், நீ இப்பவே ஏதாவது ஒரு வழி பண்ணு, என்னை பிடிச்சிருந்தா நீ என் கூட வான்னு. அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம். அப்ப நான் என் பையனை நம்பி நான் இருந்துட்டு பேசி புரிய வச்சு அதுக்கெல்லாம் வரலையா? அவங்க வந்து அதுக்கு வர்றதாவே கிடையாது. அவங்க வந்து வேண்டாம், உன் அம்மாவை வந்து நீ அங்க வச்சு உன் அம்மாவை என்னால பார்க்க முடியாது. அந்த நாய் டாக் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு. அம்மா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு, எதையும் நான் வச்சு பார்க்க முடியாது. ஓகே. இப்போ நீ கல்யாணத்தை நிறுத்துறேன்னு இடத்துக்கு வந்தப்போ கூட அவங்க அசரலையா? அவங்க அதை பத்தியே கிடையாது, தேவையில்லை, அது இதுன்னு ஒரு குறை. ஓகே நிறுத்திக்கோங்க. என் பையன் ஒரே வருஷம், அம்மா இல்லாம நம்மளை அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, என் அம்மா இல்லாம நான் வர முடியாது அப்படின்னு. நான் நைட்டு 1-2 மணிக்கு இந்த பேச்சு. இன்னொரு அலையன்ஸ் பார்த்தோம் சார். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த பொண்ணு எஸ்ஆர்எம்ல கோல்டு மெடலிஸ்ட் படிச்சிருக்கா, எம்எஸ் பண்ணியிருக்கா. அந்த பையன் இன்ஜினியர். எல்லாம் பேசணும், எல்லாம் பண்ணோம். அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு சுடுதண்ணி வைக்க மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, வேலைக்கு போக மாட்டா, நீங்கள் வேணால் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் வேலைக்கு போங்க. உங்களையா? ஆமாம். இது ரொம்ப நூதனமா இருக்கு. வர நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சார். இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. என் பையன் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான். என் வீட்டுக்காரர் இருந்து 10 வருஷம் ஆயிட்டு சார். நான் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சார். ஓகேவா? பையன் தான் சார் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சான். என் பையனுக்கு 23 வயசு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் இன்னைக்கு ஆளாயிருக்கேன் சார். அப்போ எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும். அதாவது அவங்க டிமாண்ட் வேற மாதிரி இருக்கு சார். எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் பேசினேன், என் பையனுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வருது. பட் என் ஃப்ரெண்டோட பொண்ணுனால தான் நான் ஓகே சொல்லியிருக்கேன். இவங்க பொண்ணே நான் ஓகே சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கதை வந்து அந்த பொண்ணு போய் சொல்லிட்டாங்க போல. அதில் இப்போ இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்காங்க சார். என் பையனுக்கு பெரிய பெரிய இடத்துல டிமாண்ட் வருதுன்னு ஏன் சொல்றீங்க? நான் அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு சொன்னேன்னா, அவ வந்தோடனே தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா சார். ஓகே, நீ ஒரு செக் வைக்கிறேன், நான் ஒரு செக் வைக்கிறேன். அப்ப அவங்க சொல்லணும்ல, அவங்க பொண்ணுகிட்ட அப்படி சொல்லக்கூடாது, அவ என் ஃப்ரெண்டு. இப்போ இவங்க என் கூட பேசவே மாட்டேங்காங்க சார். இல்ல சார், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கவே இல்லை சார்.
நாங்கள் 2 பேருமே 5 வருஷம் பழக்கங்க 2 பேருக்குமே. ஆ அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க கொடுத்தா நல்லா இருக்குமே நினச்சி தான் நாங்கள் சரி. எல்லாரும் பேசி முடிச்சோம். சரி அப்போ இவங்க வந்து என் பொண்ணுகிட்ட வந்து பேசும்போது என் பொண்ணு என்ன சொல்ல தானே செய்வோம். ஓகேம்மா, ஆனா உங்க பொண்ணு வந்து தனி கொடுத்துட்டு போகணும், பிரிச்சு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை சார், தண்ணி கொடுத்தா நான் என்ன சொல்லணும்னாக்கி அவங்க வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்க பிள்ளைங்க பார்க்கங்க ரைட்டு தான். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம், பிள்ளையே படிக்க வச்சிருக்கோம், வேலைக்கு போயிட்டு இருக்கா. 2 பேருக்கும் எங்களை 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்கள் சரி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்கனாக்கி உங்க மேரேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ இல்லம்மா, அவங்க மேரேஜ் முன்னாடி ஒன்றும் பெருசா கேட்கல, சேர்ந்து இருக்கணும் தானே கேட்டாங்க. சேர்ந்து இருக்க ரைட் தான் சார். அவங்க வந்து இப்போவே என் பொண்ணுட்டு இப்படி சொல்லும் போது நாளைக்கு பிரச்சனைகள் வளர வளர அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆயிரும்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். இப்போ நீங்க தனி கொடுத்துட்டு போகணும்னு எனக்கு பதிலே சொல்ல இல்லை, மாட்டீங்க. இவங்க தனி கொடுத்தா 2வது சார். நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை வருதுல்ல உங்களுக்கு. இல்ல அவங்க சொன்னாங்க ஓகே, ஆனா அது அங்க இருந்து தானே தொடங்குது. அந்த இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே. சரி, அவங்க ஒரு பிரைவேசியா இருப்பாங்கல்ல புருஷன் பொண்டாட்டியும். பட் என் பையனை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தல, எனக்கு ஒரு வருஷமாவது கூட இல்ல சார், இருக்கணும்னு ஆசை நாங்களும் இருக்காதா கஷ்டப்பட்டு சார்? தான் வளர்த்துருக்கோம். இவங்க மட்டும் இல்லை, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சரிம்மா, வளர்த்துருக்கோம். ஓகே, நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க ரைட்டு, இதுல மாற்றுக்கிறது இல்ல. இப்போ உங்க ஃப்ரெண்டை உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அப்போ உங்க பொண்ணுகிட்ட சரிம்மா நீ போய் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு செட் ஆகல இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தனி கொடுத்துட்டு பேசலாம்னு சொல்லலாம். நீங்க எடுத்த உடனே தனி கொடுத்துட்டு இருக்குல்ல, அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஆமா, அதாவது என் பையன் வந்து அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான். சம்மந்தியா? ஆமா, ஆக போறாங்க. ஆக போறீங்க. அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன வைக்கிறாங்கன்னா, மாமியார் மாமனார் பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா. அடங்கி இருக்கணும்னா என்ன பொருள்? அது அவங்கள தான் கேட்கணும். என்னம்மா இது புதுசா இருக்கு? அடங்கி இருக்கணும்னா என்ன ஏடிஎம் பொருள்? சார், ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு ஆ. சம்பளம், ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா. ஆ. இப்போ நாங்க எங்க போறது? நீங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டி திருவண்ணாமலை போடுவா? அப்ப எங்களுக்கு பாத்திரத்தை கொடுத்துருங்கன்ற. எங்க பொண்ணை நாங்க வளர்த்து உங்க கையில கொடுக்குறோம். எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கொடுக்குறோம்? நீங்க ஊர்பட்ட கடத்த லோன் எல்லாம் வாங்கி தலைமையில வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாரோட பொண்ணு கஷ்டப்படுதோ என்னோட பொண்ணு தான் கஷ்டப்படும். இல்லம்மா, அதுக்கு புரியுதுங்களா? ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணும். கேளுங்க, அது எல்லாமே என் பொண்ணு தலையில தான் விழும் வந்து. ஏன்னா அந்த லோன் நான் கட்டணும், அப்போ தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அந்த லோனை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், எல்லா லோனும் வந்து நான் காலம் பூரா வந்து மாப்பிள்ளையே கட்டிட்டு இருந்தான்னா அப்போ அவரோட லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்? அவளுக்கே ஒரு அவங்களுக்கு லைஃப் என்ன? எல்லாம் சேர்ந்து வாழ்றதா லைஃப். சேர்ந்து வரதான் சார். நாளைக்கு இவங்களுக்கே கடன் அடிச்சுட்டே இருந்தா அவங்க எப்படி நாளைக்கு இருப்பாங்க? அவங்க நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்த அந்த குழந்தைக்கு எப்படி சேஃப்டி பண்ணுவாங்க? இல்லம்மா, என்ன கடன்? இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, அந்த வீட்டுல மாப்பிள்ளையும் பொண்ணும் வாழ போறாங்க, சரி. அது அவங்களோட கடன். சரி. ரைட்டா? பொண்ணோட கடன் தனியா பொண்ணோட கடன் மாப்பிளோட தனியா பிரிக்க முடியாது. அவங்களோட கடன் அவங்க அடைக்கிறாங்க. சரிங்க இதுக்கு ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட கொடுத்துறணும், இதெல்லாம் என்ன ஆமா சம்பந்தம்? சார், பொண்ணோட கண்ட்ரோல்ல வச்சுட்டா தான் சார் நான் அந்த அளவுக்கு தான் வளர்த்துருக்கேன். இந்த செலவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன். ஃபினான்ஸ் வந்து உங்க பொண்ணு தான் ஆமா, பார்க்கணும். எங்க பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணும் கண்ட்ரோலே. மொத்த ஏடிஎம் கார்டுல இருந்து சேலரி வரை என் பொண்ணு கையில தான் சரி, இப்ப கொடுக்க கொடுக்கணும். மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தேவையில்லைன்னு நானு வரவே வேண்டாம். சார், வேண்டாம், நான் சார், பொண்ணை அப்ப கூட நான் என்ன பார்த்து தெரியுமா வேற சார், இடத்துல பார்த்து நான் கொடுத்துக்கலாம். கூட்டிட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் சார். வேற என்ன சார் பண்ண முடியும்? அது எப்படி சார் கோயில்ல பண்ண வச்சிருவாங்க சார், அவங்க? வேற என்ன சார் பண்ண முடியும்? இப்ப சம்பந்தி தான் பிரச்சனை, பொண்ணு ஓகேவா? ஒண்ணு ஓகே தான் சார். இந்த மாதிரி ஏன் சார் டிமாண்ட் வைக்கணும்? இப்ப இந்த டிமாண்ட் வந்து மாமியார் வைக்கிறாங்களா இல்ல பொண்ணு வைக்கிறாங்களா? அவங்க தான் சார் பொண்ணுக்கு வைக்கிறாங்க. பிரச்சனை இல்ல. பொண்ணு பிரச்சனை பொண்ணுக்கு வைக்கல, கிடையாது. பொண்ணு வைக்கல, நான் தான் வைக்கிறேன் சார். என்னோட சூழ்நிலை அப்படி. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை நான் கட்டி கொடுத்து 2 பொண்ணை நல்லா வசதியா கட்டி கொடுத்து ஒரு பொண்ணு இன்னைக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில நீ இருக்கிற. நாளைக்கு அதோட கஷ்டம் அந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்ற காரணத்துக்கு தான் நான் சேஃப்டி பண்ண சொல்றேன்.